ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகை நான் சொல்றேன். இது வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டா போதும். அதுவும் பச்சையா தான் சாப்பிடணும். சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ராஜ உறுப்புகள் எல்லாமே பலப்படும். அதனால மேக்சிமம் நோய் வருவதை தடுத்துக்கலாம்னு சொன்னீங்களே, அது என்ன மூலிகையா? அதான் சார் சுண்டைக்காய். இது சுண்டைக்காய் தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, மஞ்சள் கலர்ல பூ, அதனுடைய முக்கு வந்து மஞ்சள், இது இதழ் வெள்ளை காய் இருக்கு பாருங்க. சுண்டைக்காய் ரொம்ப சிறந்த காய். இது வந்து உடலை வந்து தேற்றக்கூடியது, உடலில் இருக்கிற சளியை போக்கக்கூடியது. சளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த சுண்டைக்காய், உப்பு இல்லாத சுண்டைக்காய் வத்தல் வாங்கிட்டு நல்லா நெய் போட்டு பொரிச்சிட்டு ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் 10 நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 காய் கொஞ்சம் லேசாக சிறுகாசப்பாக இருக்கும். மெண்டு சாப்பிட்டு வரும்போது சளி பூரா எடுத்துரும், எல்லாம் மலம் வழியாக போயிடும். அப்படி கரைச்சி இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்து தான் இந்த சுண்டைக்காய். அதே போல் வத்த குழம்பு வைக்கிறவங்க சுண்டைக்காயை போடுவாங்க. அப்படி வத்த குழம்புல சாப்பிடும்போது உடலில் ஏற்படுகிற வாய்வு, கேஸை வெளியேற்றக்கூடியது, நன்றாக ஜீரணமாகக்கூடிய செய்யும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பசி தீபனத்தை உண்டாக்கும், நாக்கில் சுவையை உண்டாக்கும். இப்படி எண்ணற்ற பயன்களை கொண்ட அருமையான இந்த சுண்டைக்காய் செடி வந்து ஒரு சிறந்த மூலிகையாக தமிழக மக்கள் அனைவரும் பயன்படுத்துறாங்க. மார்க்கெட்ல சுண்டைக்காய் எல்லாருக்குமே கிடைக்கும். முடிஞ்சா பச்சையா வாங்கி வத்த குழம்போ இல்ல சுண்டைக்காய் கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா காஞ்ச சுண்டைக்காய் வாங்கி, உப்பு இல்லாத சுண்டைக்காயா இருக்கணும். இந்த ஆர்கானிக் ஸ்டோர்ல போய் கேட்டீங்கன்னா உப்பு இல்லாத சுண்டைக்காய் கொடுப்பாங்க. அதை வாங்கி லேசா நெய்யில பொரிச்சிட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரை வந்து குறைக்கும். சுண்டைக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து குறைஞ்சு போயிடும். பிபிக்கு வந்து ஒரு அருமையான மூலிகை தான் இந்த சுண்டைக்காய். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வேர் கூட நமக்கு பயன்படுது. இந்த வேரை எடுத்து அந்த வேர்ல இருக்கிற பட்டையை சீவி எடுத்துக்கிட்டு அதோட வந்து குப்பை மேனி வேறு, தும்பை வேறு, இந்த வேறு, இலுப்பை மரத்தினுடைய பின்னாக்கு இதெல்லாம் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுட்டோம்னா சில பேருக்கு தும்மல் வராமல் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் போட்டாங்கன்னா மூக்குப்பொடி மாதிரி 100 தும்மல் வரும். மண்டல இருக்கிற அந்த டென்ஷனு, ப்ரெஷரு, உடல்ல ஏற்படுகின்ற அலர்ஜி எல்லாமே குறைஞ்சிரும். அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். தும்மலை வர வைக்கக்கூடியது இந்த வேர். இந்த மாதிரி சிறந்த மூலிகை தான் இந்த சுண்டைக்காய். ஐயா, ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க ஐயா. நண்பர்களே, இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறை இந்த சுண்டைக்காயை நார்மலாக இது பறித்து, நிறையா இருக்குது பாருங்க, இது பறித்து வாரத்துக்கு நீங்கள் 2 முறை சுண்டைக்காய் குழம்பாவோ வத்தலாவோ இல்லை துவையலாவோ நீங்கள் கார குழம்பாவோ பச்சை இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ராஜ உறுப்புகள் எல்லாமே பலப்படும். ராஜ உறுப்புகளுக்கு கழிவுகள் வெளியேறும். அப்போ ராஜ உறுப்புகள் நல்லா இருந்துச்சுனாக்க மேக்சிமம் உங்களுக்கு பெரும்பாலான நோய்கள் வருவதை தடுத்துக்கலாம். அப்போ உடலுக்கு நோய் ஏற்பாட்டில் அதிகப்படுத்தி நோய் வராமல் தடுக்கிறது சுண்டைக்காயில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இது ரோட்டு ஓரம் இருக்குது, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் விதவிதமாக நம்ம சமையல் செஞ்சு சாப்பிடுவோம், நிறைய உணவு வகைகளை சாப்பிடுவோம், நிறைய துரிதமான உணவுகளை சாப்பிடுவோம். இது மாதிரி சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு சொன்னாக்க பெரும்பாலும் கேட்க மாட்டோம். இது சந்தைகளில் அப்புறமா காய் கடைகளில் ஓரமாக வச்சுருப்பாங்க, ஆனால் அதை கண்டு கூட மாட்டோம். ஆனால் இதுதான் என்னைக்கு நம்ம ஒதுக்கி தள்ளுறோம்களோ அந்த குப்பை தான் உயருன்ற மாதிரி நம்ம இதை ஒதுக்குறோம். ஆனால் இதில் தான் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்டு பாருங்களேன், சளி சார்ந்த பிரச்சனைகள் மேக்சிமம் வராது. அதே மாதிரி உள்ளுறுப்புகள் எல்லாமே பலப்படும், புண்கள் ஆறும், அதே மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் இருக்கிற கழிவுகள் வெளியேறும். இப்படி எண்ணற்ற நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த சுண்டைக்காயை இனியாவது வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் பயன்படுத்துங்க. குழந்தைங்களுக்கு பயன்படுத்த கற்றுக் கொடுங்க. நீங்கள் சாப்பிட்டா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. என்னங்கய்யா, வேற ஏதாவது தகவல் இருக்கா ஐயா? அதான் இதை வந்து சுண்டை வற்றல் சூரணன் கூட பேதி நீக்கிறதுக்காக நம்ம இன்காப்ல செய்வாங்க. இதுல மாங்கொட்டை பருப்பு இதெல்லாம் போட்டு சுண்டை வற்றல் சூரணனும் மருந்தாகவும் இது யூஸ் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிறந்த ஒரு அருமையான மூலிகை இது. எல்லாரும் பயன்படுத்துங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ஆரோக்கியமா வாழுங்க. ஓகே நேயர்களே, அற்புதமான தகவல் தெரிஞ்சுட்டு இருக்கோம். மீண்டும் இன்னொரு அருமையான பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.